வணக்கம் அன்பா. நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு அதிகமாக முடியும். சேனைகள் கர்த்தர் அவர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவராக. நல்லா கவனிச்சு பாருங்கள். வாழ்க்கையில் கடந்து போகிறோம். வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சில நேரங்கள் இந்த பூமியில் வாழ்றதுனால சில தோல்விகளை சந்திப்பும், சில எதிர்பார்க்கறது நடக்காமல் போகலாம். நாம் நினைக்கிறது ஒன்று, நடப்பது வேறொன்றாக காணப்படலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த உலகத்தில் சில தோல்விகள், சில மனக்கசப்புகள் விடாய்த்து போய் சோர்ந்து போகும்போது சில பேர் எண்ணுகிறது என்ன என்றால், தான் இந்த உலகத்தில் பிறக்கிற அந்த பிறந்த நாளையே சபித்து கொண்டிருக்கிறார்கள். தான் பிறப்பதையே வெறுத்து போகிறாங்கன்னு சொல்கிற பாருங்கள். உங்களுடைய பிறப்பாகப்பட்டது அது எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம், எத்தனை பேருக்கு வெற்றி தெரியுங்களா? நீங்கள் மாத்திரம் இந்த உலகத்தில் பிறக்காமல் இருந்தீங்கன்னா இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தோல்விகள் உண்டாகும் தெரியுமா? கடவுள் ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்பும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். உங்கள் பிறப்பு உங்களுக்கு தெரியுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு லாபம் தெரியுமா? இன்னைக்கு உங்களை குறித்து வேதனைப்படுத்த முடியாத, மனசு நொந்து போக முடியாத, உங்களை மனசை காயப்படுத்த முடியாத அநேகர் பேசலாம். ஆனால் உங்கள் பிறப்பு இந்த உலகத்தில் மிகப்பெரிய காரியத்தை அதை செய்து முடித்திருக்குது. இன்னொருத்தர் செய்ய முடியாத காரியத்தை உங்களால் தான் அதை செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறீங்க, நேற்று அதை செய்திருக்கீங்க, நாளையும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதில் உங்கள் பிறப்பை நினச்சி நீங்கள் பெருசாக கொண்டாடுங்க, பெருசாக மதிங்க. உங்களுடைய பிறப்பு தான் இந்த உலகத்தில் பெரிய ஆசீர்வாதம். ஆனால் மன்னிக்கணும், உங்களுடைய இறப்பு அநேகருக்கு தோல்விங்க, அநேகருக்கு தோல்விகள், அநேகருக்கு வேதனை, அநேகருக்கு சஞ்சலங்கள். உங்கள் பிறப்பை குறித்து சில நேரங்கள் நீங்களே பெருசாக எண்ணுவது கிடையாது. அப்படி ஏன் பெருசாக எண்ணுவது கிடையாதுன்னா, உங்களுக்கு விரோதமாக உருவாகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், மன அழுத்தங்கள், உங்களுடைய பிறப்பை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து மற்றவங்களை சொல்லுகிற தூர் செய்திகள், இதெல்லாம் கேட்கும்போது உங்கள் மனசு ரொம்ப நொந்து, உங்களுடைய மனசு மிகவும் பலவீனப்பட்டு போகுது. நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் அது வாய்க்கவே வாய்க்காது. உங்கள் பிறப்பை நினைச்சு பெருமைப்படுங்க. கடவுளாகிய தேவன் உங்கள் பிறப்பை பெருசாக மதிக்கிறார். நீங்கள் பெருசாக மதிங்க. அவர் பெருசாக மதிக்கும் போது என்ன நடக்குது? ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்க முடியாக வைக்கிறார். நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். உங்க நண்பன் ரவி, பெரியபாளையம்.